வணக்கம் வியூவர்ஸ். இன்று நாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் என்றால் என்ன, இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, என்னென்ன தகுதி வரம்பு இருக்கிறது, இது எப்படி துவங்குவது, எஸ்பிஐ எம்ஓடி எப்படி செயல்படுகிறது, எஃப்டிக்கும் எம்ஓடிக்கும் என்ன வித்தியாசம், எஸ்பிஐ எம்ஓடியின் வட்டி எவ்வளவு, இது லோன் எடுக்க முடியுமா, முன்கூட்டியே எஸ்பிஐ எம்ஓடியில் இருந்து வெளியேற முடியுமா, இந்த திட்டத்தின் சாதகம் மற்றும் பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது நாட்டினுடைய ஒரு பழம்பெரும் வங்கி மற்றும் முன்னிலை வங்கி. அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம். இந்த எஸ்பிஐ எம்ஓடின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேர்ம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சொல்லலாம். இது வந்து லிங்க்டு வித் சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனிநபரின் சேமிப்பு அல்லது நடப்பு கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த எம்ஓடி சொல்லக்கூடிய மல்டி ஆப்ஷன் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. சாதாரண எப்படிலாம் இது கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட்டர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு, அவசர காலத்துக்கு எடுத்துட்டாரு அப்படி பட்சத்தில் இந்த எம்ஓடி யூஸ் பண்ணி அதை உடனே லிக்விடேட் பண்ணலாம். உடனே கேஷை வந்து ஏடிஎம் மூலிமா இவர் எடுக்கலாம். அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா இவர் 1000 மடங்கில் எடுக்கலாம். எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா மினிமம் பீரியட் ஆஃப் டெபாசிட் 1 இயர். குறைஞ்சபட்ச முதலீடு காலம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 வருடம். மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கால முதலீடு பார்க்கும்போது அதில் 5 வருடங்கள். இந்த எம்ஓடிஎஸில் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட், அதாவது டிடின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட், அது பார்த்தீங்கன்னா எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் டெபாசிட் பார்க்கும்போது ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி குவார்டர்லி பேசிஸில் கொடுத்துருவாங்க. இதே ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்டில் அதாவது எஸ்டிடியில் பார்க்கும்போது அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டுத்தையும் சேர்த்து மெச்சூரிட்டி பீரியடில் பேங்க் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு வழங்கிடுவாங்க. இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் பார்க்கும்போது ரூபாய் 10,000. அது பார்த்தீங்கன்னா எம்ஓடி கிரியேஷனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கில் நீங்கள் தொடர்ந்து செலுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், உச்ச வரம்பு எதுவும் இதுக்கு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படி பார்க்கும்போது 1 வருட காலகட்டத்திலிருந்து 5 வருட காலகட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்க்கும்போது 5% 5.4% அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு 1 வருஷத்துலேருந்து 5 வருட காலகட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது 5.5% 6.2% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ் இஸ் அப்ளிகபிள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதில் வந்து டேக்ஸ் பிடிக்கப்படும். அது பின்னாடி வர வீடியோவில் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்கள் நாமினி நேமே கொஞ்சம் மறக்காமல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினேஷன் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் DA ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அது ஃபில் பண்ணி அந்த பிரான்ச் எங்கே உங்களுடைய இந்த அக்கௌண்ட் இருக்கோ அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அதை மாற்றி ஊற்றுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர், அதுக்கப்புறம் லோன் ஃபெசிலிட்டி. இது ரெண்டுமே இதில் வந்து இந்த ஸ்கீமில் இருக்குது. இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷரும் இந்த லோன் ஃபெசிலிட்டியும் பின்னாடி வர வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். அப்புறம் இந்த எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமை ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்ற முடியும், பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்ற முடியும். அதுக்கு இதில் வழிவகை இருக்குது. இந்த எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமை யாரெல்லாம் தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு சிங்கிளாகவும் தொடங்கலாம் அல்லது ஜாயிண்ட்டாகவும் தொடங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர், அதாவது மைனர் பேர்லேயும் இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கார்டியன் மைனர் பேர்லேயும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அவங்க பண்ணலாம், ஃபேம் பண்ணலாம், அப்புறம் கம்பெனியும் பண்ணலாம். இந்த எம்ஓடி ஸ்கீம் வந்து எங்கே தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனி நியரஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே போனால் அவங்க கைட் பண்ணுவாங்க, ஈஸியாக தொடங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக தொடங்கலாம். இணையதளத்து மூலிமா www.onlinesbi.com இந்த இன்டர்நெட் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த எஸ்பிஐ எம்ஓடி ஸ்கீம் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த டெபாசிட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து அதை டைரக்ட்லி லிங்க்டு வித் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமோட லிங்க் ஆகிருக்கும், அதாவது எம்ஓடிஎஸோட லிங்க் ஆகிருக்கும். அந்த எம்ஓடிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கிறன்றதை வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், அதை குறிப்பிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா, அவர் குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அவரோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அது டேர்ம் டெபாசிட் ஓப்பன் வச்சிருக்காரு இல்லையா, அந்த எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம், அந்த அமௌண்ட் வந்து அங்கே சென்றிடும். அது பார்த்தீங்கன்னா 1000 மடங்கள் தான் அது போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு மேலே எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் டு எஃப்டி அக்கௌண்ட், அதாவது எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமுக்கு போயிடும். ஒருவேளை வந்து டெபாசிட்டர் அவரை வந்து என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்மில் போய் வந்து ஒரு மினிமம் பேலன்ஸுக்கு கீழே வந்து அவர் கேஷ் எடுத்துடுறாரு. அது மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த எஃப்டி அக்கௌண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் இருக்க அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ ஷார்ட் ஃபாலோ அந்த அமௌண்ட் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து எப்பவுமே அதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு விதி, ஒரு ரூல். ஒருவேளை டெபாசிட்டர் வந்து தன்னுடைய எம்ஓடி அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு வச்சுங்க, தன்னுடைய மணியை வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா அதனால் வந்து அதனுடைய எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் என்ன ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரோ முதல்ல அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அது அவருக்கு கிடைக்கும். அதனால் நடுவில் பணத்தை எடுத்திருந்தாலும் வேணால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணால் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் மல்டி ஆப்ஷன் டெபாசிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். பொதுவாக மக்கள் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து தன்னுடைய பணத்தை வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் வந்து அதில் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கூடுதலான வட்டி இருக்குது. வென் கம்பேர்ட் டு தி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா குறைவான வட்டி இருக்குது. அதனால பெரும்பாலும் மக்கள் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டெபாசிட் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்தில் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து எஃப்டிக்குன்னு ஒரு டெனூர் இருக்குது, ஒரு வருஷமோ 2 வருஷமோ அதில் போட்டு வச்சுருப்பாங்க. உடனே வந்து அது வந்து லிக்விடிட்டியாக உடனே கேஷ் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா முடியாத காரியம். அதுக்கு நம்ம அதை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணோம், அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. இப்படியே பல பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஆனால் எம்ஓடி என்று சொல்லக்கூடிய மல்டி ஆப்ஷன் டெபாசிட் பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்டது ரெகுலர் எஃப்டி காட்டிலும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெபாசிட் பார்த்திங்கன்னா தன்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டாரு வச்சிங்களேன், தன்னுடைய அவசர காலத்துக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அடிஷ்னலாக பணம் தேவைப்படுது. அது மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட் பார்த்திங்கன்னா இந்த எம்ஓடி மூலிமா போய் அவர் ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது இமீடியட்டாக லிக்விட் ஆகிடும், உடனே அவருக்கு கேஷ் கிடச்சிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எம்ஓடி வந்து அலோவ் பண்ணுது. அது ஒரு பெரிய விஷயம். இது சாதாரண எஃப்டியில் வந்து இது பண்ண முடியாது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த எம்ஓடியில். இந்த எம்ஓடி யூஸ் பண்ணி அந்த டெபாசிட் பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம்மில் பார்த்திங்கன்னா அவர் இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்டில் வந்து அவரோட கேஷ் எடுக்க முடியும். இந்த எம்ஓடியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எஃப்டியை வந்து அந்த போட்டிருக்க அமௌண்ட்டை வந்து அவர் பிரேக் பண்ணாமல் எடுக்கலாம். அந்த டெபாசிட் பார்த்திங்கன்னா அவர் தேவையான அமௌண்ட்டை மட்டும் அந்த ஏடிஎம்மில் போய் அந்த கேஷை எடுத்துக்கலாம். சப்போஸ் அவருக்கு வந்து ஒரு 5000 தான் தேவைப்படுது, ஆனால் எஃப்டியில் வந்து அவர் எம்ஓடி எஃப்டியில் வந்து அவர் வந்து ஒரு 20,000 வச்சுருக்காங்கன்னா அந்த 5000 மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை அந்த எம்ஓடியில் வச்சிடலாம். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி வந்து சாதாரண எஃப்டியில் கிடையாது. எம்ஓடியில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் வந்து ஒரு செக் கொடுக்குறாரு வச்சுக்கலாம், ஒரு 5000 செக் கொடுக்குறாரு. ஆனால் அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 4000 தான் இருக்குது, மறந்து போய் வந்து 5000 கொடுத்துறாரு. அது கிளியரிங் ஹவுஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பவுன்ஸ் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எம்ஓடியிலேருந்து அந்த பணத்தை வந்து அந்த 1000 ரிலீஸ் பண்ணி அந்த செக் வந்து பாஸ் பண்ண வைக்கும். இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் எம்ஓடியில் இருக்குது, ஆனால் சாதாரண எஃப்டியில் இது கிடையாது. எஸ்பிஐ எம்ஓடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஸ் ஆஃப் 24/7/2021 24 ஜூலை 2021 நிலவரப்படி பார்க்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு வருடத்திலேருந்து ஒரு வருடம் 364 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5%, அதே சீனியர் சிட்டிசனுக்கு பார்க்கும்போது 5.5% இருக்குது. இதுவே 2 வருடத்திலிருந்து 364 நாட்களுக்குள்ளே பார்க்கும்போது 5.1% ஜென்ரல் கேட்டகரி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதே சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.6% இருக்குது. இதுவே 3 வருடத்திலிருந்து 4 வருடம் 364 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.3% இருக்குது, அதே சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.8% இருக்குது. 5 வருட காலகட்டங்களுக்கு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.4% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 6.2% இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் வந்து 5 வருட காலகட்டங்களுக்கும் இந்த எம்ஓடி ஸ்கீமில் வந்து ஆரம்பித்தார்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 0.80 அதாவது 0.8% வந்து கூட இருக்குது. இந்த எஸ்பிஐ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு டெபாசிட் பார்த்தீங்கன்னா அந்த லோன் ஃபெசிலிட்டியை அந்த எம்ஓடியிலேருந்து அவர் அவைல் பண்ணலாம். ஒரு டெபாசிட் வந்து எம்ஓடி மூலிமா லோன் எடுக்கிறாரு, அதுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லைங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் லோனோட இன்ட்ரெஸ்ட் விட அது குறைவாக தான் இருக்கும். மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த பிரின்சிபல் லோனுக்கு பார்த்தீங்களா அதை பார்ட்டாக வந்து அவர் இஎம்ஐயில் பே பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா லீன் மார்க்கிங் ஆஃப் எம்ஓடி. இந்த டெபாசிட் என்ன பண்ணுறாரு, வாங்குறாரு இல்லையா, அந்த கடன் வாங்குறாரு இல்லைங்களா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ரீபே பண்ணல, ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணல அல்லது டிஃபால்ட்டராக இருக்கும் பட்சத்தில் அந்த கணக்கே வந்து அவங்களால பிளாக் பண்ண முடியும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர், கணக்கை முன்கூட்டியே மூடல். அப்படி பார்க்கும்போது எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதே தான் வந்து எம்ஓடி அக்கௌண்ட்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. இதில் இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷன் என்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.5% பெனால்ட்டியாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 5 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெனால்ட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்ஓடி. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அக்கௌண்ட். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அக்கௌண்ட் தான். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இஸ் லிங்க்டு வித் அந்த எம்ஓடி. நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத பட்சத்தில் ஒரு அவசர தேவைக்கு உடனே நம்ம என்ன பண்ணலாம், எம்ஓடியிலேருந்து அந்த கேஷ் எடுக்கலாம் ஏடிஎம் மூலிமா 1000 மடங்கில். ஆனால் அது சாதாரண எஃப்டியில் வந்து இந்த ஃபெசிலிட்டி அதில் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி. ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லோன் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி எம்ஓடியிலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் அதில் இருக்குது. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்ஓடி. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் இஸ் அப்ளிகபிள். எல்லா ஸ்கீமில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கீம்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது விதிவிலக்கு கிடையாது இந்த ஸ்கீம்லேயும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா
அதுக்கு வந்து டேக்ஸபிள். ஒருவேளை வந்து அந்த இன்கம் டேக்ஸ் சீலிங்குள்ளே தான் அங்கே இருக்க, எனக்கு வந்து டேக்ஸ் வராது என்ற பட்சத்தில் அந்த ஃபார்ம் 15G வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணி அந்த பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சீலிங்கே உள்ள வரல, எனக்கு வந்து இந்த ஏர்ன் பண்ணுறது மூலிமா எனக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்ம் 15H அதை ஃபில் பண்ணி அந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணி நீங்கள் பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு இதை கம்பேர் பண்ண பார்க்கும்போது இது மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்டு வித் அந்த MODS. அப்படி பார்க்கும்போது அவசர தேவைக்கு பணம் எடுக்கலாம். ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த வீடியோவோட இறுதி பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை, உங்கள் வியூஸை வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.